நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 730வது பாடல், அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே என்கிறதான பாடல். எழுந்து நின்று ஆராதிக்க முடிந்தவர்கள் நாம் எழுந்து நின்று ஆராதிக்கலாம். மற்றவர்கள் நீங்கள் அமர்ந்து கொண்டு தேவனை ஆராதிப்போம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 730வது பாடல்.
அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபை தான் என்னென்னைக்கும் மாறாதது. கிருபைனாலும் வார்த்தைனாலும் ஒன்று தான். வார்த்தையின் மூலம்தான் தேவன் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, வல்லமையை தேவன் அவருடைய வார்த்தைக்குள்ளாக தான் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பிடிச்சு நாம் ஜெபிக்கும்போது, விசுவாசிக்கும்போது, நம்பும்போது தேவன் அந்த வார்த்தையின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தெய்வீக சுகத்தை, நல்ல வாழ்க்கையை, வெற்றியை, எல்லாவற்றையும் தேவன் நமக்கு வாய்க்க பண்ண அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் பக்தன் அப்படி பாரார், வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்தது தேவனுடைய கிருபை, தாங்கி நடத்தினது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. காரணம் என்னென்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஊழியக்காரர் நம்மளை தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சக விசுவாசிகள் நம்மளை தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. யாரையும் தாங்க முடியாது. சகலத்தையும் அவருடைய வார்த்தை தான் தாங்கி கொண்டிருக்கிறது. ஊழியக்காரரை தாங்கணுன்னாலும் ஆண்டவர் வேணும், விசுவாசிகளை தாங்க வேண்டும் என்றாலும் ஆண்டவர் தான் வேணும். அவரால் மட்டும்தான் அதை முடியும். அதனால தான் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு. ஏன்னா அவரால் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அவர் சொன்னால் அதே மாதிரி தான் நடக்கும். சொன்னால் கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கூட தான் இருக்கிறார். கூட இருந்தால் தான் நம்மை தாங்கி வழிநடத்த முடியும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 25வது பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி
வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். நித்திய தேவனா சத்திய பரனா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்தியம் பரனா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவன் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் நாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் நாம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்டடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். இயேசுவை போற்றி துதித்து பாடி காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை
போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி துதித்து பாடி வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வேண்டும் வீரனை தேவியா ஆவியை அளித்து திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிதோ. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. முன் சென்றாரே அவர் நல்லவர் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை தான் என்னைக்கு மாறாது. ஏன் அவரை துதிக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லும்போது கர்த்தர் நல்லவர் ஆகையினால் அவரை துதியுங்கள். நல்லவர் அப்படின்னு சொன்னால் சும்மா உதட்டளவில் சொல்கிற நல்லவர் அல்ல. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அனுபவத்திலிருந்து எனக்கு அவர் எந்த கெடுதலுமே செய்ய மாட்டார் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலிருந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிஞ்சது. புரியாமல் போனது இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு தான். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் தான் சோதிக்கிறாரு, வியாதியை கொடுத்து சோதிக்கிறாரு, கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறாரு அப்படின்லாம் நிறைய நினைக்கிறாங்க. அதெல்லாம் வேறு மதங்கள், அது கிறிஸ்தவம் அல்ல. ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்கிறதில்ல, தீமையினாலே தன்னுடைய பிள்ளைகளை சோதிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. வியாதி நல்லதா கெட்டதா? கெட்டது. அப்போ அது ஒரு தீமை. தரித்திரம் நன்மையா தீமையா? அது தீமை. அதே போல் பாப சாப கட்டுகள் நன்மையா தீமையா? அது தீமை. அந்த தீமையினாலே தேவன் ஒருபோதும் நம்ம என்ன செய்கிறதில்ல, அவர் சோதிக்கிறது கிடையாது. காரணம், தீமைக்கும் என் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லேலூயா. இது முதல்ல புரியணும். இதுதான் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னா சும்மா ஏதோ அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் செய்தார், போஷித்தார், பாதுகாத்தார், அதனால் அவர் நல்லவர்னு சொல்கிறது இல்லை. அவர்கிட்ட இருந்து ஒரு தீமையும் வர்றதே கிடையாது தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நாம் அந்த வெளிப்பாட்டின் நாலேஜோட நாம் ஆண்டவரை ஆராதிப்பது அவசியம். அல்லேலூயா. அப்போ தான் இருதயம் நன்றியால் பொங்கும். சூழ்நிலையை பார்த்து மனசு என்ன செய்யாது, கஷ்டப்படாது. சூழ்நிலை மாறிடுன்ற நம்பிக்கையும் விசுவாசம் என்ன செய்யும், அந்த கவலையை காட்டிலும் மேலே எழும்பி நிற்கும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 410வது பாடல். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகிறது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகிறது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் இதுவரை நம்மை பாதுகாத்திருக்கிறார். இதுவரை பாதுகாத்தது உண்மைனா இனிமேலும் பாதுகாப்பார். இதுவரை விடுதலை கொடுத்திருக்கிறார், அது உண்மைனா இனிமேலும்
எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். உங்க கிருபைதான்
உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, நான்
தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. நீர் மட்டுமாய் பாராட்டின கிருபைகளுக்காக, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய நாமத்திற்கு என்று மகிமையாக நாங்கள் செலுத்தியிருக்கிறோம் கர்த்தாவே. நீர் தங்கி இருத்திருக்கிறீர், நன்மையானவர்களாக மாற்றி கொடுக்க போகிறீர். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவராமே வழிநடத்தி தருவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.